ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெனசா இந்த டெய்லரிங் கிளாஸ் தான் பார்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கள் இவ்வளோ நாளும் நாங்கள் பெரியாக்களுக்குரிய அதாவது பாவாடை சட்டை வகையெல்லாம் பார்த்தது, பாவாடைக்குரிய டிசைன்கள் எல்லாம் செய்துட்டோம். இது இனி குழந்தைகளுக்குரியது. இது கழுத்து பட்டின்னு சொல்லுவார்கள். அதாவது நாங்கள் சாப்பாடு தீர்த்தும் போது நாங்கள் கழுத்துகளுக்கு கட்டுவோம். இப்போ பாருங்க, நான் இது முதல் நாங்கள் 3 இன்ச்சு எடுக்கிறோம். அதுக்கு பிறகு நான் கீழ் நீளம் எடுக்கிறேன். நீளம் நீங்கள் எவ்வளோ உங்களோட துணி எவ்வளோத்துக்கு இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுங்கள். இப்போ பாருங்க, நான் இந்த 3 இன்ச்சு எடுத்தது, அதுக்கு மேலே அதாவது அது இந்த அகலம் எல்லாமே நான் கீறேன். இதில் கீறிட்டு பாருங்க, இது இந்த அகலம் பெற போது இப்போ அதாவது 7 இன்ச்சு எடுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு எடுங்கோ. இப்போ அகலம் நீங்கள் கழுத்து அகலமாக எடுக்காதீங்க. ஏன்னா கழுத்து கொஞ்சம் ஒட்டவாகத்தான் வரப்போகுது. அப்போ நான் அதுக்கு 7 இன்ச்சு எடுக்கிறேன். 7 இன்ச்சு கணக்கு நாங்கள் அந்த அளவுக்கு எடுக்கலாம். இப்போ பாருங்க, 7 இன்ச்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் அந்த கீழே அதாவது 1.5 இன்ச்சு இல்லாட்டி 2 இன்ச்சு நார்மலாக விடலாம். உங்களுக்கு எவ்வளோ வளைவு தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இப்படி வளைச்சு எடுக்கிறதுக்குரிய வளைவு தான் அது. நீங்கள் ஒவ்வொரு டிசைன்லையும் தைக்கலாம். பானா ஷேப்பில் எடுக்கலாம், எப்படி நீங்கள் வேணுமென்றாலும் எடுக்கலாம். இப்போ பாருங்க, நான் இப்போ அதை வளைச்சு எடுப்போம் லைட்டாக நான் அவர்த்தடி வளைக்கிறேன். இப்படி வளைச்சு எடுத்து போட்டு நாங்கள் மேலுக்கும் லைட்டான ஒரு வளைவு வளைச்சிட்டு இப்படி தான் வெட்ட போகிறோம். நாங்கள் இப்போ பேப்பர்லாம் நான் முதல் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். நீங்கள் இதே மாதிரி நீங்களும் கீறி முதல் வெட்டுங்கள். வெட்டி போட்டு அதுக்கு பிறகு பேப்பர் கட்டிங்கை வச்சு கொண்டு நாங்கள் பேருந்து துணியில் வெட்டலாம். இப்போ பாருங்க, பேப்பர் கட்டிங்கில் நான் வெட்டிட்டேன். இப்படி தான் இருக்க போகுது எங்கள்ட அந்த கழுத்து பட்டி. அதாவது குழந்தைகளுக்கு சாப்பாடு தீர்த்தும் போது நாங்கள் இந்த கழுத்து பட்டியை நாங்கள் அதாவது கழுத்தில் ஃபிட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் சாப்பாடு தீர்த்துவோம். ஏன்னா உடுப்புகளில் படாதபடி. இப்போ பாருங்க, இந்த துணியை நான் வச்சு பார்க்குறேன். அதாவது அளவீடு எடுத்து இனி வெட்ட போகிறேன். இந்த துணிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வச்சு வெட்ட போகிறோம். இதுவும் நான் அதாவது தைச்ச மிகுதி துணிகள் தான் எல்லாமே இப்போ பாருங்க, நான் இதை கணக்காக அதாவது கட்டிங் பேப்பருக்கு அளவீடாக எடுத்து நான் அதுக்கு பிறகு வெட்டுறேன். இந்த அளவுக்கே நான் வெட்டி போட்டு இனி நாங்கள் தைக்க வேணும். தைக்கிறதுக்கு நான் அதாவது பேபி ரிபன் நீங்கள் எடுக்கலாம். அதே நேரம் நார்மலாக ரிபன் உங்களுக்கு எத்தனை இன்ச்சில் இருக்குதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து தைக்கலாம். இப்போ என்னட்ட இந்த ரிபன் இருக்குது, நான் இதைத்தான் இப்படி மடித்து வச்சு தைக்க போகிறேன். பேபி ரிபனை நீங்கள் வச்சு தைக்கலாம். அதாவது நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட எது இருக்குதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தைங்கள். இது பாருங்க, நான் இப்போ பொலித்தீன் வைக்க போகிறேன். இந்த பொலித்தீன் வைக்கிறதுக்கு காரணம் அந்த உடுப்பு அல்ல, நாங்கள் இப்போ சாப்பாடு தீட்டும் போது அந்த சாப்பாடு ஊறி பின்னுக்கு அந்த பிள்ளைகள் போடுற உடுப்பெல்லாம் படாதபடி தான் நான் இந்த பொலித்தீனை பின்னுக்கு வைக்கிறேன். ஏனென்றால் இப்போ பாருங்க, இந்த பொலித்தீனையும் நான் இந்த கட்டிங்குக்கு ஏற்ற மாதிரி நான் வெட்டுறேன். வெட்டி போட்டு தான் நாங்கள் அதுக்கப்புறம் தைக்க போகிறோம். இப்போ பாருங்க, இந்த கட்டிங்குக்கு அமைவாக நான் வெட்டி போட்டு அதை நடுவாலே நான் வெட்டி அதாவது இந்த துணிக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்து போட்டு நாங்கள் இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தைக்கணும். இப்போ பாருங்க, இது இந்த அளவுக்கு நான் எடுத்து போட்டேன். நீ இந்த ரிபனையும் வச்சு சுற்றி நான் தைக்க போகிறேன். தைக்கிறதுக்கு அதற்குரிய நூலையும் நான் எடுக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன நூல் இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து தைச்சு கொள்ளுங்கள். இப்போ பாருங்க, நான் அதாவது இந்த பொலித்தீனையும் அதே நேரம் இந்த துணியையும் நான் வச்சு முதல் தைக்கிறேன். அதாவது இந்த சைட் எல்லாம் நான் அந்த துணியோட சேர்த்து நான் தைச்சு கொண்டு போகிறேன். அப்போ தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு தைச்சு நல்ல ஒரு நீட்டாக எடுத்து கொண்டு வரலாம். இப்போ பாருங்க, நான் சுற்றி நான் எடுத்து தைக்கிறேன். நார்மலாக நீங்கள் இங்கே வெளிநாடுகளில் இதெல்லாம் கடைகளில் கொஞ்சம் விலை கூடவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுகளில் இருக்கும். இப்போ நீங்கள் நார்மலாகன ஒரு கழுத்து பட்டியை நீங்கள் வேண்டிவீங்கன்னா அது விலை குறைவாக இருக்கும். அதே நேரம் இப்படி பொலித்தீன் எல்லாம் வச்சாண்டா கொஞ்சம் விலை கூடவாக இருக்கும். அதே நேரம் நாங்கள் இதில் டிசைன்களும் போடலாம். சில அந்த கழுத்துப்பட்டியில் நாங்கள் இங்கே பாப்பமாக இருந்தால் அந்த டே குறிச்சிருக்கும். இப்போ நீங்கள் லந்தி மாதிரின்னு சொல்லி அந்த கிழமை நாளுகளை குறிச்சிருப்பினோம். அதே மாதிரி உண்மையில் நாங்களும் செய்து தண்டவோடும் படிவாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறது. ஆனால் நான் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் அப்படியெல்லாம் செய்து போட்டிருக்கிறேன். உண்மையில் அழகாக இருக்கும். இப்போ நாங்கள் இதில் நீங்கள் பேக் பண்ணுறாலும் பேக் பண்ணலாம், அதாவது டிசைன்கள் போடலாம். இப்போ நான் தைக்க போகிறேன். அதாவது சுற்றி வர அந்த ரிப்பனை வச்சு எல்லாம் தைக்க வேணும். அப்போ நான் அதுக்குரிய வேலையில் தான் பார்க்குறேன். இந்த ரிப்பன் வச்சு தைக்கிறதெல்லாம் மிகவும் ஒரு சுலபமான வழி இதில். அதாவது இந்த ரிப்பனுக்கு நாங்கள் அந்த சைட்டு கரையெல்லாம் தைக்க தேவையில்லை. அப்படியே அந்த ரிப்பனை வச்சு நாங்கள் தைக்க வேண்டியான். எந்த ஒரு வித்தியாசமே இல்லை. அதாவது நாங்கள் நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் தைக்க வேண்டியான். இதில் பாருங்கள், மிகுதி எல்லாத்தையும் நான் வெட்டி எடுக்கிறேன். வெட்டி எடுத்துட்டு இனி சுற்றி வர நான் ரிபன் எடுக்கணும். அதுக்கு முதல் இந்த ரிபனின் அளவு நான் எடுக்கிறேன். அதாவது பின்னுக்கு நாங்கள் அதாவது குழந்தையின் கழுத்துக்கு பின்னுக்கு அந்த
அந்த நூல் போகத்தக்கனையாக இருக்கணும். நாங்கள் அவ்வளோத்துக்கு நாங்கள் அளவு எடுத்து நாங்கள் இதில் வெட்டி இந்த ரிப்பனை தைக்கணும். இப்போ பாருங்க, நான் இப்படி மடித்து போட்டு அளவு எடுக்கிறேன். உங்களுக்கு அதாவது அந்த துணியை விரித்து வச்சு அளவு இப்போ அளவெடுக்க உங்களுக்கு இப்படி கஷ்டமாக இருந்தால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நான் அளவெடுத்து முடிச்சுட்டேன். இனி நான் வந்து தைக்க வேணும். தைக்க நாங்கள் நல்ல நீட்டாக நாங்கள் தைக்கணும், கவனித்து தைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் அதை தைக்கும் போது அந்த முதல் ஸ்டார்டில் வந்து நான் அதாவது காவாசி ரிவனை வந்து நான் பின்னுக்காக தள்ளி எடுக்கிறேன். அதாவது அந்த கழுத்துக்கு நாங்கள் பின் பக்கத்துக்கு கொண்டு போகிறதுக்காண்டி அதை அப்படியே பின்னுக்காக நான் விட்டுட்டு தைக்கிறேன். இப்போ தைக்கும் போது பாருங்க, நாங்கள் நல்ல ஒரு நீட்டாக தைக்கணும். அதாவது சுற்றி வர நாங்கள் இது தைச்சு எடுக்க வேணும். எடுத்துட்டு நாங்கள் அதுக்கு பிறகு தான் நாங்கள் திருப்பி எடுக்கணும். திருப்பி எடுக்கும் போது நல்ல ஒரு நீட்டாக எடுக்கணும். இப்படி நாங்கள் சுற்றி எடுக்கும் போது நீங்கள் கவனிக்கணும், இடையில சுருக்கு வரும். சுருக்கு வராதபடி நீங்கள் நீட்டாக நீங்கள் தைச்செடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, தைச்செடுத்து முடிஞ்சது. இனி நான் வந்து இந்த ரிவனை இனி இப்படி மடித்து தைக்கணும். மடித்து தைக்க முதல் அங்கே மேலுக்கு நான் விட்டதுலேருந்து இனி வேற வேணும் தைச்சு கொண்டு, என்னடா அதில் வந்து பெரிய ரிப்பனாக இருக்குது. நான் அப்போ சின்னனாக மடித்து தைக்கணும். இப்போ பாருங்க, அந்த மடிக்கிறதுக்கு வந்து நான் அதாவது ஒரு மடிப்பு தான் போடுறேன். இப்படி நாங்கள் மடிப்பு போட்டு நாங்கள் அப்படியே சுற்றி வர தைச்சு கொண்டு வர வேண்டியதான். இப்போ பாருங்க, இப்போ தைச்சு கொண்டு வந்துட்டு இந்த துணியையும் அதாவது இந்த மடிப்பையும் நாங்கள் அப்படியே மடித்து தைச்சு கொண்டு வர வேண்டியதான். சுற்றி வர ஒரே மாதிரி தான் நாங்கள் ஈவனாக வர போகுது. இந்த பொலித்தீன் வந்து வெளியில் தெரியாதபடி அப்படியே அதை மடித்து தைக்க வேண்டியதான். உண்மையில் மிகவும் ஒரு நல்ல ஒரு மெத்தடு இந்த மெத்தடு. ஏன்னா இங்கே வெளிநாடுகளில் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் இப்படி தான் செய்வார்கள். நானும் இப்படி தான் தைச்சு கொடுக்குறது. நார்மலாக நாங்கள் கடையில் வேண்டா €1.5 அப்படி தான் வரும் இந்த ஒரு கழுத்து பட்டி. நாங்கள் இந்த அதாவது இந்த பொலித்தீன் வைக்காமல் நாங்கள் தைப்பமாக இருந்தால் €1, பொலித்தீன் வச்சு தைச்சு அதே நேரம் வந்து கொஞ்சம் பேக் பண்ணி எதாவது கொடுப்போம்னா €1 எடுக்கப்படுவது. அதாவது €1.50 அப்படித்தான் எடுக்கிறார்கள். உண்மையில் நாங்கள் இப்படி நாங்கள் தைக்கிறது உண்மையில் மிகவும் அழகானதாக இருக்கு. நீங்களும் தைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களுடைய சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் தைச்சு கழுத்துக்கு போட்டுட்டு நீங்கள் வடிவாக சாப்பாடை தீட்டலாம். அந்த குழந்தைகளோட உடுப்பு எல்லாம் படாதபடி இப்படித்தான் வரப்போகுது. இப்போ குழந்தைகளோட கழுத்தில் நாங்கள் கட்டும்போது இறுக்கி கட்டக்கூடாது. நீங்கள் அதை கவனிக்கணும். இல்லாட்டிக்கு ஒரு சின்னதாக ஒரு பட்டன் மாதிரி வச்சு அதில் ஃபிட் பண்ணுமா போல அப்படி நீங்கள் செய்யுங்கள். கூட நீங்கள் கழுத்தில் கட்டுறதை கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க. கட்டாமல் இதனை ஒட்டுற மாதிரி அப்படி எதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லாட்டிக்கு அதை விட அந்த அந்த ஒட்டுற மாதிரி அப்படி எதன்னு அப்படி தாண்டி விடலாம். அதாவது ஃபிட் பண்ணி அப்படி ஒட்டி விடுற மாதிரி அப்படி. இப்போ கட்டுறண்டா சில பேர் கழுத்தை இறுக்கியும் கட்டிடுவீங்க. அப்போ அதுக்காண்டி இந்த கட்டுறதை மெத்தட்டாக கட் பண்ணிவிட்டு அதில் குக்ஸ் எதன் வச்சு அப்படி அந்த கொழுவுற மாதிரி அப்படி நீங்கள் செய்யலாம். இப்போ பாருங்க, இந்த டெய்லரிங் காப்பி நான் இப்போ மாற்றிட்டேன். ஏன்னா நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஒர்க்கும் மிகவும் அழகானதாக இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு பார்க்கும்போது உண்மையில் அதாவது நாங்கள் கற்றுக்கொள்ளணும்னு ஒரு ஆசை வரும். அப்போ அதுக்காண்டி நான் இப்படி எல்லாம் மாற்றி ஒரு பேக் பண்ணி அதாவது ஒரு பேக்கிங்காக போட்டு வச்சுருக்கிறேன். மிகவும் நீட்டான இப்படி ஒரு பைலுக்கு நாங்கள் போட்டு வச்சுருந்தா உண்மையில் அழகாக இருக்கும். பார்க்கும்போதே ஒரு ஆசையாக இருக்கும். அதாவது தையல் படிக்க விருப்பம் இல்லாத ஆக்களும் தையல் படிக்கணும்ன்ற விருப்பம் உங்களுக்கு வரும். இதில் கழுத்து பட்டியன்னு போடுங்கள். அதாவது குழந்தைகளுக்குரிய கழுத்து படியாரு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.